நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நம்ம 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க மசாலா சிக்கனோட எல்லா பகுதியிலையும் நல்லா பரவணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா தான் நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 4-5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகம், 4-5 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது. 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டிருக்கு, கொஞ்சம் கூட சூடாகவும் இல்லை. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 ml அளவு எண்ணெய் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது தேங்காய் எண்ணெய். நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயத்தோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை விடவே நல்லா டார்க் கலரில் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேருந்து வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுடர், அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதே எண்ணெயில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு முழுமையாக வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அதாவது பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் 65லாம் பொரிப்போம்ல, அந்த மாதிரி. உங்களுக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துட்டு கூட பொரிச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், முழுமையாக வெந்துருச்சு. 2 பக்கம் இடையிடையில் நம்ம திருப்பி விட்டுட்டே தான் இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கிறது தெரியும். அந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதை வெளியில் எடுக்கணும். இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்துக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையும் பொரித்து தனியாக வச்சதுக்கப்புறமா இதே எண்ணெயில் தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அப்போ இவ்வளோ எண்ணெயும் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அதனால் இதிலேருந்து பாதி எண்ணெயை வெளியில் எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட மட்டும் எண்ணெயை அந்த கடாயிலேயே விட்டுருங்க. அந்த எண்ணெயில் தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். இப்போ நான் பாதி எண்ணெயை வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்துருங்க.
கலந்துட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துருங்க. நம்ம மசாலா அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட பொரித்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு தான் இதை வேக வைக்கணும். சிக்கனும் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு, அதே மாதிரி அந்த பேஸ்ட்டுமே நல்லா வெந்திருக்கு. அதனால் இதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வெந்தாவே போதும். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க சிக்கன் வேகாமல் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து கூட சிக்கன் முழுமையாக வேகிறது வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. நல்லா இந்த மசாலா சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பார்க்குறக்கே ஒரு பெர்ஃபெக்டான கிரேவி பதத்தில் இருக்குது. ஃபைனலாக இதில் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை சூப்பராக தயாராகிருச்சு. இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் ரெசிபி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வறுவல் போல் இல்லைனா சுக்கா போல் பண்ண போகிறீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு முழுமையாக ட்ரை ஆகிறது வரைக்கும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ அது நல்ல ஒரு சுக்கா பக்குவத்துக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக செய்ய போகிறீங்கன்னா, அதாவது குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவை குறைச்சி அதிகமாக சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.